ஜெய் ஸ்ரீராம் சுந்தரகாண்டத்தில் 4வது சர்க்கம் தான். இலங்கையில் தேடுறதா ஹனுமான் வந்து மாதா சீதாவை தேடுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மகா தேஜஸ்வியும் முதன்மையான வானருமான ஹனுமான் வந்து இஷ்டப்படி உருவம் எடுக்கக்கூடியவரும் சிறந்தவளுமான லங்கா தேவியை தன்னுடைய பராக்கிரமத்தில் வென்று வாயிற்படி காணாத இடத்துல மதிர் சுவரை தாண்டினார் ஹனுமான். வானர வேலமும் ரொம்பவும் தைரியமுடைய அவர் வந்து இரவு நேரத்தில் லங்கைக்குள்ள புகுந்தார். வானர மன்னருக்கு நன்மை செய்பவரான அவர் இலங்கை பட்டணத்திற்குள் இடது காலை முன்வைத்து புகுந்தார். அது எதிரிகளின் தலையில கால் வைப்பது போல இருந்தது. இரவு நேரத்தில் பிரவேசித்த அந்த வாயுகுமாரர் வந்து மரங்கள்ல இருந்து உதிர்ந்த மலர்கள் அழகு செய்யும் ராஜபட்டையின் வழியில சென்றாங்க ஹனுமான். தூரிய வாத்தியத்தின் சப்தத்தினுடன், அதாவது மகிழ்ச்சியோட அட்டகாசமாக சிரிக்கிற ஒளியும் கூடியதும் அழகியதுமான இலங்கை பட்டணத்திற்குள் சென்றார். வானரர் வஜ்ரம் அங்குசம் என்ற வீட்டு அமைப்பின்படி அமைக்கப்பட்டவைகளும் வைரமணி கூட்டங்களால அலங்கரிக்கப்பட்டவைகளுமான சிறந்த மாளிகைகளால அந்த அழகிய நகரம் மேக கூட்டங்களால அழகாக விளங்கும் ஆகாயம் போல பிரகாசித்ததான். வெண்மேகங்கள் போல விளங்குபவைகளோ பத்மம் ஸ்வதிதம் வர்த்தமானம் என்ற கட்டட விதிப்படி அமைக்கப்பட்டவர்களான அந்த வீடு வந்து எல்லா பக்கங்களிலும் சிங்காரிக்கப்பட்டிருந்தது. பத்மம்னா வட்ட வடிவில் அமைக்கப்பட்ட கட்டடம். ஸ்வஸ்திகம்னா கிழக்கு புறத்துல வாசற்படி இல்லாதது, மக்கள் செல்வம் கொடுப்பது. வர்த்தமானம்னா தெற்கில் வாசற்படி இல்லாதது, ஐஸ்வர்யம் கொடுக்கிறது. இப்ப வானர தலைவர் சுக்ரீவனின் நன்மையில நாட்டமுள்ள ஸ்ரீமானான ஹனுமான் விசித்திரமான மாலைகளாலும் ஆபரணங்களாலும் அலங்கப்பட்டிருந்த நகரத்துல ராமனின் காரியத்தின் பொருள் சுற்றி திரிந்தார். இதுல ஆனந்தமும் அடைந்தார். ஆங்காங்கே பல பல வடிவங்கள்ல வீடுகள் வந்து விளங்கி கொண்டிருந்தன. வாயுகுமாரர் வந்து வீடுகள் தோறும் சென்று போய் பார்த்தார். யார் போய் பார்த்தாங்கன்னா, ஒரு வீடம் போய் அங்க இலங்கையில மாதா சீதாவை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆகாயத்துல அப்சரஸ்களை போல மதம் கொண்ட மாதர்களின் 3 ஸ்தானங்கள்ல உண்டாகும். அதாவது மார்பு, கழுத்து, தலையின இடங்கள்ல தோன்றும் மந்தர மத்திய தாரம் என்ற ஸ்வர்க்கங்களால அணி செய்ய போற இனிய பாடல்களை அவர் செவியால் கேட்கிறார். வானுலகத்தில் உள்ள அப்சரஸ்களை போல மதம் கொண்ட பெண்கள் நடந்து செல்லும் போது ஒட்டியானம் மற்றும் கார் சிலம்பின் ஒலிகளை கேட்டார். பெருந்தனக்காரர்களான ராட்சசர்களுடைய வீடுகளில் படிகளில் ஏறும்போது உண்டான சப்தங்களையும், ஆங்காங்கே கைகளால் தோளில் தட்டிக்கொள்ளும் சப்தத்தையும் சிம்ம நாதத்தையும் கேட்டார். அங்கு ராட்சசர்களுடைய வீடுகள்ல ஜபிக்கப்படும் மந்திரங்களை கேட்டார். வேதங்களை உருப்போடும் மனனம் செய்யும் ராட்சசர்களையும் ராவனுடைய குணங்களை பாராட்டி முழங்கிக் கொண்டிருப்பவையும் ராஜபட்டை சூழ்ந்து கொண்டு ராட்சச படையை நின்று கொண்டிருந்ததையும் பார்த்தார் ஹனுமான். நடுவில் இருந்த குல்மம் என்ற படைப்பிரிவில் பல ஒற்றர்களையும் பார்த்தார். யாக திக்சையில் இருந்தவங்க ஜடை போட்டு கொண்டிருக்கிறாங்க. மொட்டை தலையர்களும் பசுமாட்டு தோல் உடுத்தியவங்களும் தர்ப முஷ்டியை ஆயுதமாக வைத்திருக்கிறாங்க. அக்னிகுண்டத்தையே ஆயுதமாக கொண்டிருக்கிறாங்க. கூடம் முத்தகரம் என்னும் படைக்கருவியை ஏந்தியவங்க பெரிய கலிலேயே ஆயுதமாக கொண்டிருக்காங்க. ஒற்றை கண் உடையவர், ஒற்றை காது உடையவர், தொங்குகின்ற வயிறு மார்புடையவர்கள் பயங்கரமானவங்க. கோணல் முகம் கொண்டவர்கள், கரடுமுரடான அங்கங்கள் உடையவர்கள், குள்ளர்கள், வில்லேந்தியவர்கள், வாள் ஏந்தியவர்கள், சதக்கினி, பீரங்கி போன்ற ஆயுதம் மற்றும் உலக்கை ஏந்தியவங்க, இரும்பு தடிகளை ஏந்தியவங்க, பல வகையான கவசங்களையும் அணிஞ்சிருந்தாங்களாம். அந்த இலங்கை மக்கள் எல்லாருமே ரொம்பவும் பருமனாக இல்லாதவங்க, மிகவும் இலக்கானதவர்கள், அதிக உயரமாக இல்லாதவர்கள், அதிக குள்ளமாக இல்லாதவர்கள், அதிக வெண்மை நிறம் இல்லாதவங்க, கருமை நிறம் இல்லாதவங்க, கூணல் இல்லாதவங்க, அதிகம் குள்ளம் இல்லாதவங்க, விகாரமானவங்க, பல வடிவங்களை உடையவங்களும் அழகானவங்களும் ஆன்ம தேஜஸ் உடையவங்களும் பதாகைகளையும் கொடிகளையும் ஏந்தியவங்க, பல வகை ஆயுதங்களை தரித்தவங்க ஆகியோரை பார்த்தாரா ஆஞ்சநேயர். வேலு மரங்களையே ஆயுதமாக கொண்டவர்களையும்
பட்டிசம் அக்னி ஆகியவளை தரித்தவர்களையும் நீண்ட கயிறை வைத்தியப்பவர்களையும் பார்க்கிறார் மாருதி. ஹனுமான் வந்து மலர் மாலை அணிந்தவர்களையும் சந்தனம் பூசியவர்களையும் உயர்ந்த அணிகலன்களால் அலங்கரிக்கப்பட்டவர்களையும் பல வேஷம் தரித்தவர்களையும் இஷ்டப்படி செல்லக்கூடியவர்களையும் கூர்மையான சூலத்தை வைத்திருவர்களையும் வஜ்ராயுதம் தரித்தவர்களையும் மகாபலம் பொருந்தியவர்களையும் ராவணால் உத்தரவிடப்பட்ட நடு பகுதியில் இருந்து கொண்டு ரொம்பவும் கவனத்தோட பாதுகாத்து கொண்டிருக்கும் 100,000 படவீரர்களும் இருந்தாங்களாம் அங்க எதிரே வந்து ஹனுமான்கிட்ட போரிட. அதாவது அங்க வந்து மக்கள் காவல் காக்கிறதுக்காக. அங்க வானரரும் உயர்ந்த தங்கத்தாலான வாயிலை உடையதையும் பிரசித்தி பெற்றதையும் மலை முகட்டில் அமைக்கப்பட்டிருக்கு. வெண்டாமரை மலர்கள் நிறைந்த அகலிகளால் சூழப்பட்டதும் ஏராளமான மதிர் சுவர்களை கொண்டதுமான ராட்சசேந்திரன் ராவணின் அரண்மனையை பார்க்கிறார் ஹனுமான். ஸ்வர்க்கத்தை போலிருந்தும் ஒளி வீசுவதும் இனிமையான ஓசைகளும் குதிரைகளின் கனைப்பு சப்தமும் அணிகலன்களும் உராய்வதால ஏற்படும் ஒளியும் உடையது. ரதங்கள், வாகனங்கள், விமானம், அழகான யானை, குதிரையுடையதும் வெண்மேக குவியல் போன்றவைகளும் 4 தந்தங்கள் உடையவங்களான யானைகளால் பாதுகாக்கப்பட்டதும் அழகிய நுழைவாயில மதம் கொண்ட விலங்கு பறவைகளை அலங்காரமாக உடையதும் மிகவும் வீரம் படைத்த ஆயிரக்கணக்கான ராட்சசர்களால் காவல் காக்கப்படுவதுமான அரக்க மன்னனின் அந்த அரண்மனைக்குள் வானரர் பிரவேசித்தார். அவர் பொன் ஸ்வரத்தாலான வட்டமான கோட்டை சுவர்களை உடையதும் விலையுயர்ந்த நவரத்னங்களான உட்புறத்தை உடையதும் மிக சிறந்த அகில சந்தனத்தால நறுமணம் வீசுவதுமான ராவனுடைய அந்த புறத்திற்கு நுழைகிறார் ஹனுமான். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்துல சுந்தர காண்டம் போது 4வது சர்க்கம் முடிவடைந்தது. ஜெய் ஸ்ரீராம்.